சந்தியா என்ன சமையல் இன்னைக்கு சாப்பிடலாமா? சாப்பிடலாம் வாங்க. ஓகே. கத்திரிக்காய் பொரியல், தக்காளி தொக்கு, சாதம் வடிச்சிருக்கேன், அப்பளம் பொரிச்சிருக்கேன். இது உங்களுக்கு கைக்கு அரிசி சாதம். ஓகே. இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் லஞ்ச் வீடியோ. எல்லாருமே பாருங்கள். கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்கான கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய் சப்பு. வாடா. வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சின்னதாக ஷோல்டர் வச்சு ஷோல்டர் இறங்காமல் இருக்க நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு ப்ளவுஸ் ஸ்டார்ட் கொடுத்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்னென்னா, நம்ம கிராஸ் கட்டிங்கில் அதே மாதிரி தைக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து கிராஸ் கட்டிங் தான். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது கிராஸ் கட்டிங்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுவும் கிராஸ் கட்டிங் தான். சின்ன ஷோல்டர் தான். ஷோல்டர் இறங்கவே இறங்காது. ரொம்ப பக்காவாக இருக்கும். குண்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிராஸ் கட்டிங் போடணுமா, ஒல்லியாக்கள் மட்டும்தான் கிராஸ் கட்டிங் போடணுமா? கிடையாது. யாராக இருந்தாலும் கிராஸ் கட்டிங் போடலாம். குண்டாக இருக்கவங்களும் சரி, ஒல்லியாக இருக்கவங்களும் சரி, யாராக இருந்தாலும் டீப் நெக் வச்சு ஷோல்டர் இறங்காமல் தைக்கணுமா, நம்மக்கிட்ட வாங்க, சூப்பராக தைச்சி தரோம். தொடர்ந்து ஆத்துறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேக்கும் டீப் நெக் தான் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டும் ரொம்ப டீப் நெக் தான். ஷோல்டர் சின்னது, கிராஸ் கட்டிங், ஷோல்டர் இறங்கவே இறங்காது. உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறோன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆத்துற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தியா, நான் இன்னைக்கு சண்டே பேக்கிங் வேலை நடக்குதா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ஸ்கிரைபர், இது ஒருத்தவங்களுது, இது ரெண்டுமே ஒருத்தவங்களுக்கு. ஒரு சுடி ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. இது ஒருத்தவங்களுக்கு, இது ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கு தைச்சதுக்கு அப்புறம். கொளத்தூர்ல இருந்து ஒரு சிஸ்டர், ஷக்கிலா சிஸ்டர் சொல்லிட்டு. இது வந்து பெரம்பூர். இது ரெண்டும் சுடிதார் ஒரு ப்ளவுஸ். இது மூணுமே வந்து திருவள்ளூர். ஃபோன் பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவாருங்க. இனிமேல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சந்தியா, இல்லைம்மா, நேற்று ப்ளவுஸ்லாம் முடிஞ்சிச்சா? நேற்று ப்ளவுஸ்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தைச்ச ப்ளவுஸ் 2 எம்மிங் பண்ணியிருக்கேன். இந்த 3 இருக்கு. இதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம ப்ளவுஸ் மட்டும் தான் தைச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம கொரியர் வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமாம், அது மட்டும் இல்லை, இப்போ சுடிதார் கட்டிங் பண்ணோம். இது இந்து சிஸ்டரோட அவங்க அம்மாவுக்கு ப்ளவுஸ்லாம் எடுக்கணும். ஆமாம், நிறைய ப்ளவுஸ் லைனிங் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய ப்ளவுஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தைச்சு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள். சந்தியா, என்னங்க எம்மிங் எல்லாம் முடிச்சா? முடிஞ்சு, இதெல்லாம் முடிச்சுட்டேன். சுடிதார் தான் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னென்ன எம்மிங் பண்ணுங்க? எல்லாமே பண்ணிட்டேங்க. 2 ப்ளவுஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மார்க் போட்டாச்சு. இது வந்து சுடிதார் எம்மிங் பண்ணிருக்கேன். இன்னும் இருக்குதாங்க எம்மிங் பண்ணுறது. ஆமாம், இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கட்டிங் நிறைய இருக்குது. இந்த இது ஃபுல்லாக கட்டிங் தான். இதெல்லாம் தைக்கணும். இன்னும் 2-3 நாளைக்கு வேலை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. சரிங்க, சரி. நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ வேலை வந்திருக்கு. நம்ம கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்க வேலை தான். மேலே ஃபுல்லாக இப்போ நிறைய வேலை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் வந்து பல்காக இருக்கிறதுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாமே வெளியில நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. என்னங்க வெட்டி போட்ட வேஸ்ட் துணி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வந்து வேஸ்ட் துணி கிடையாது. இதெல்லாம் எடுத்து இங்க பாரு, இந்த டப்ல போட்டு வச்சிருக்கேன். இதோ ஒரு டப்பு போட்டு வச்சிருக்கேன். அதுல உள்ள நிறைய டப்பு இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா, இப்போ இந்த பிளவுஸ்க்கு வந்து பைப்பிங் வைக்கணும். இந்த ரெட் கலர்ல அதுக்கு துணி நான் கட்டிட்டு இருக்கேன். இப்போ இந்த துணி கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. சரியா? அதனால யாரா இருந்தாலும் சரி, நம்ம சுடிதார் தைக்கிறது, பிளவுஸ் தைக்கிறது, எதுவா இருந்தாலும் மீற துணியை கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டப்புங்களை போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட் கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க, பிளாக்கு, கோல்டு, இந்த மாதிரி ஒயிட்டு, பாருங்க ரோஸ், எல்லா கலருமே இதில் இருக்கும். இதில் வந்து பெரிய பெரிய பிட்டுங்களும் நிறைய இருக்கும். அந்த பெரிய பெரிய பிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். துணிகளும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கேயும் போய் பைப்பிங் துணி நம்ம வாங்க முடியாது. இதை வச்சே நம்ம பைப்பிங் வைக்கலாம். பாய்.